ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தமிழகத்தில் வந்து தொடர்ந்து விஜய் தொடர்பான நிறைய செய்திகளை போட்டே இருந்தாங்க. இப்போ தமிழகத்தில் விஜய் தொடர்பான செய்திகளை வந்து பாசிட்டிவாக போடுறதை அது வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு நாட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் விஜய் தொடர்பான ஒரு தகவல்கள் போட்டே இருக்காங்க. அதாவது கிளீன் சிஎம், சூப்பர் சிஎம், டிஜிட்டல் சிஎம், ஹீரோ சிஎம், ஸ்மார்ட் சிஎம் ஒரு நெறியாளராக போட்டே இருக்காங்க. அதான் ஒரு நெறியாளராக நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை திமுக இன்னும் புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லை எதுக்கு இல்லை அது எதுக்காக பண்ணுறாங்க, எதனால பண்ணுறாங்க? இல்லை தாவேக்கா ஒரு பெரிய திட்டத்தோட தமிழ்நாடு அரசு களத்திற்கு வராங்க. அந்த பெரிய திட்டம்ங்கிறது தேசிய அரசியலை பிடிக்கிறதுக்கான ஒரு வழிவகை தான். தேசிய அரசியலை நோக்கி தாவேக்கா நகர்ந்து விட்டது. ஸோ அதுக்கான செட்டப் இது அப்படியே நகர்ந்து விட்டது. அது திமுகவுக்கு இன்னும் தெரியலன்னா சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நகர்ந்ததுனாலதான் காங்கிரஸை தங்க கூட தக்க வச்சு அடுத்த பிரதமர் மோடியா விஜயாங்கிற பப்ளிக் ஒப்பீனியன்ல இருக்கக்கூடிய சூழல் அதே நார்த் இந்தியால இருக்கு. இன்னைக்கு காசி வீதிகள்ல பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட யூபியில், அயோத்தியில், காசியில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எங்க பாஜகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல யார் அடுத்த பிரதமர்னு கேட்கறாங்க. விஜய் 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 விஜய்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி தாவேக்கா நகருதுங்கிறத பாருங்க. அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு பொருள் தேவை. அந்த ஆயுதம் தான் விஜய்ங்கிறனா. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் யாசர் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வினேஷ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி தமிழகத்தில் வந்து தொடர்ந்து விஜய் தொடர்பான நிறைய செய்திகளை போட்டே இருந்தாங்க. இப்போது தமிழகத்தில் விஜய் தொடர்பான செய்திகளை வந்து பாசிட்டிவாக போடுறதை அது வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி நாட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் விஜய் தொடர்பான ஒரு தகவல்களை போட்டே இருக்காங்க. அதாவது கிளீன் சிஎம், சூப்பர் சிஎம், டிஜிட்டல் சிஎம், ஹீரோ சிஎம், ஸ்மார்ட் சிஎம் ஒரு நெறியாளராக போட்டே இருக்காங்க. அதான் ஒரு நெறியாளராக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை திமுக இன்னும் புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லை அது எதுக்காக பண்ணுறாங்க, எதனால பண்ணுறாங்க? இல்லை தாவேக்கா ஒரு பெரிய திட்டத்தோட தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு வராங்க. அந்த பெரிய திட்டம்ங்கிறது தேசிய அரசியலை பிடிக்கிறதுக்கான ஒரு வழிவகை தான். தேசிய அரசியலை நோக்கி தாவேக்கா நகர்ந்து விட்டது. ஸோ அதுக்கான செட்டப் இது அப்படியே எடுத்துக்கலாம். நகர்ந்து விட்டது. அது திமுகவுக்கு இன்னும் தெரியலன்னா சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நகர்ந்ததுனாலதான் காங்கிரஸை தங்க கூட தக்க வச்சுக்கிட்டாங்க. பெய்டா நடக்கிற விஷயம் தானே? பெய்டா கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. யூனஸ் நாம அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் பெய்ட் பண்ணாம நடக்காது இல்லையா? ஒரு இது அதற்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இன்னைக்கு ஸ்டாலினை பற்றி வட மாநில ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எடுத்துட்டு போய் சேர்த்தது யாரு? திமுக. நான் எவிடன்ஸ் இப்போ தரேன். ஒரு நாளைக்கு டிஎன்டிஐபிஆர் டிஜிட்டலில் எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி, செலவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். அப்போ அது பெய்டு ப்ரொமோஷன் தானே? உங்களுக்கு புரியுதா? இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. தங்களுடைய கொள்கையை அடுத்த மாநில அரசியலுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அது பெய்டாக கூட. அது இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு மெட்டா பூஸ்ட்டுங்கிறது நம்ம காசு கட்டி பண்ணுறது, அது பெய்டு தான். அது எப்படி இவங்க காசு கொடுத்து வளர்ச்சி அடைக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்ல. அங்க உள்ள அது திமுகவே செய்துங்கிற இல்ல. நீங்க சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு தேர்தல்ல இல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரைம் சேனல்ஸ் பேசிச்சு, அது மாதிரி சில பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க, நானுமே பார்த்துருக்கேன்னு வைங்களேன். ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மீம் பேஜஸ் பேசுது. இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு சென்னை டைம்ஸோ சென்னைட்ஸ்னு கூடிய ஒரு மீம் பேஜ். அதுதான் சொல்றேன். தேசிய அரசியலை நோக்கி நகர்ந்து விட்டது. நீங்க அவ்வளவு தூரம் போதீங்க. சட்டசபையில கடந்த வாரம் கடந்த சட்டசபையில் நடந்த நிகழ்வே எல்லா லாங்குவேஜ்லயும் மொழி பெயர்த்து தாவேக்கா வெளியிட்டது. தாவேக்கா சேர்ந்த ஆதரவாளர்கள் வெளியிட்டார்கள். அப்ப அவங்க தேசிய அரசியலை நோக்கி நகர்றாங்கன்னா தேசிய அரசியலுக்கு என்ன தேவையோ அவங்க எடுத்து போறாங்கன்னு. அதிகமா அதுல ஃபால்ஸ் நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. ஃபால்ஸ் இருந்தா தவறு தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா தேசிய அரசியலை நோக்கி தாவேக்கா நகருது. அது ஃபால்ஸோ ரைட்டோ. இன்னைக்குமே டிஎன் ஃபேக்ட் செக்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பில் நானுமே இப்போ பார்த்தேன், ஒரு அமைச்சரோ ஒரு துறை சார்ந்தோ இவ்வளோ ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த போஸ்ட்டுக்கு மேலே டிஎன் ஃபேக்ட் செக்கில் அது தப்பான தகவல். யார்? தாவேக்கா சொல்லாத விஷயத்த, தாவேக்கா செய்யாத விஷயத்த, ஆனால் ஒரு நல்ல செயல் தான். ஆனால் அது மக்கள்கிட்ட போச்சுன்னா தாவேக்கா இதை செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் அது தாவேக்கா செய்யலைன்னு சொல்லி ஃபேக்ட் செக் நிறுவனம் வந்து அது வெளியிடுது. அப்போ அது ஆரோக்கியமானது, அதை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா ஒரு அரசை பற்றி ஒரு தவறான தகவல் அது மக்கள்கிட்ட போகிறப்ப அது மக்கள்கிட்ட வேற மாதிரி ரியாக்ஷனும்.
தாவேக்கா அரசு அது பண்ணிருச்சா அப்படிங்கிற ஒரு ரியாக்ட் இருக்குல்ல. வந்து நிறைய ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ் மட்டும் தான் அவங்க வந்து ப்ரொமோஷனே கொடுக்குறாங்க. அதுதான் என்ன ஆதாரப்பூர்வமா வெளியிடுங்க தான் நம்ம சொல்லுவோம். என்னங்கிற கேட்குறோம் நம்ம. ஃபேக் நியூஸ்னா என்ன, இந்த 40 நாள்ல என்னென்ன செஞ்சிருக்காங்கிறத நம்ம பேசுறோம், என்னென்ன செய்யல என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம பேசுறோம். அப்ப இந்த 40 நாள்ல என்ன அவங்க என்ன வெளியிட்டாங்க, அந்த ஃபேக் செக் இது யார் வெளியிட்டா கொடுங்க, வெளியே பார்ப்போங்கிறேன். ஆதாரமே இல்லை. ஒரு செய்தி 2 செய்தினா பரவாயில்ல, வரக்கூடிய பல செய்திகள் இல்லை தாவேக்கா வந்து நாளைக்கு ஏதாவது ஒன்று இது இந்த மாதிரி ஒரு திட்டம் இலவச பேருந்து இல்லை 2500 ரூபா கொடுத்துட்டாங்க, இன்னும் கொடுத்துட்டாங்கன்னு அந்த மாதிரி செய்திகள் வந்து அதே ஃபேக்ட் செக் எடுத்து போட்டிருக்கு. இப்போ என்ன அதுதான் சொல்றேன், இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. நீங்க சொல்றது புரியுது. இப்போ உதாரணத்துக்கு 2500 ரூபாய் திட்டத்தை வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வரனா அது ஃபேக் நியூஸ் உடனே செய்றாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ விஜயோட பிம்பத்தை உயர்த்துற மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் போடுறாங்க. இப்போ அதை என்னால காட்ட முடியும். ஆனா என்ன காரணம்னா இது 1-2 நாள் நிறைய வருதுன்னு நான் சொல்றேன். ஃபேக்னா என்னன்னா தாவேக்கா 2500 ரூபாய்க்கு பதிலாக 3500 ரூபா 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டில். இதே வந்து வட மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா அது ஒரு பொய்யான செய்தி. இருங்க சொல்றேன், அது ஒரு பொய்யான செய்தி. இந்த பேசிக்ஸ்ல செய்தி பரப்பப்படுதான்னு நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இல்ல நான் அதான் சொல்றேன், இது மாதிரி நிறைய செய்திகள் இது ஒரு விஷயம். இதே தாவேக்காவுடைய தலைவரும் முதல்வரும் பேருந்து ஓட்டுநர் பக்கத்தில் உட்கார, அவர் முன்னாடி உட்கார வீடியோ எடுத்துட்டு போறாரு. இதே வேற ஒரு மொழியை பெயர்த்து பாருங்க ஒரு அழகான சிஎம்ங்கிற அது வந்து ஒரு ஒரு ஈர்ப்பின் மூலமாக வெளிப்படக்கூடியது. அது பொய்யான செய்தின்னு எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம கேட்கணும். இல்ல நான் அதை பொய்யான செய்தின்னு சொல்லல. ஆனா இங்க நடைபெறாத பல திட்டங்கள், அதுதான் அந்த என்ன திட்டம்னு நீங்க ஆதாரத்தோட வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திஸ் மேன் இஸ் சென்சேஷனல், வெல்டன் சிஎம் விஜய் அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்க. அது இல்லைன்னா வந்து பெரம்பூர்ல 100 கோடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறாரு அப்படின்னு செய்தி. இல்ல கட்ட போறாருங்கிற ஒரு செய்தி, கட்ட போறான்னு ஒரு செய்தி போட்டுருக்காங்க. ஓகே, வெல்டன் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரோ இஸ் ரியல் துரந்தர் அப்படின்னு போட்டு தமிழ்நாடு அசம்பிளியில் வந்து இதை வந்து முன்னிலைப்படுத்துறாரு, எது அதாவது இந்திய தேசியத்தை முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நாட்டில் பரவுது. அதுக்கப்புறம் பீப்புள் பிஃபோர் பாலிடிக்ஸ் வெல்டன் சிஎம் விஜய்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அது எப்படின்னா முன்னாடி வந்து இது இருக்கா, சிசிடிவி இருக்கா, இப்போ எல்லா பஸ்லையும் சிசிடிவி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி முன்னாடி எந்த பஸ்லையும் வந்து ஏசி இருக்காது, இப்போ ஏசி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஆதாரப்பூர்வமாக இல்லாத விஷயங்களை இது பிரச்சாரமாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபேக் நியூஸ் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு விஜய்ங்கிற ஒரு பிராண்டை கொண்டு சேர்க்குறாங்கல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட்னு நம்ம சொல்றோம். நெகட்டிவான கொண்டு போலாம், அது எப்படி வேணா கொண்டு போலாம், எப்படி வேணா கொண்டு போலாம். அதுவே தவறான முன்னுதாரணம் இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத ஸ்ட்ராட்டஜி டீமுங்கிறவங்க எதை வேணா கையில் எடுப்பாங்க. இன்னைக்கு அண்ணா சார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் எதனால இருந்தாரு, அவர் யார் பின்புலத்தில் இருந்தாரு, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்போ தெரியும் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்த உடனே அவருடைய பிளானே எக்ஸிக்யூட் ஆனிச்சு, ஓவர் ஆயிடுச்சுங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுச்சு. அதற்கப்புறம் காங்கிரஸ் இது வரைக்கும் எந்திரிக்க முடியாத சூழல். அப்போ டெல்லியில் யார் ஆட்சி பிடிக்கிறா? ஆம் ஆத்மி தூயமான ஆட்சி அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மி டெல்லியில் படுதோல்வி. ஏன், என்ன காரணம்? இதுதான் விஷயம். எதை கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்களுக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மக்களுடைய புரிதலுங்கிறது தாவேக்கா இந்த 5 ஆண்டுகள் எப்படி ஆட்சி செய்கிறது, சரியாக செஞ்சால் மக்கள் அடுத்து ஏற்றுக்க போகிறாங்க. சரி இருங்க, அதாவது ஃபேக் ஃபால்ஸ் நியூஸ் கூட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஃபால்ஸ் நியூஸ்னா இப்போ இது வந்து தாவேக்கா தான் இருக்கணும். இப்போ நம்ம தாவேக்காவோட செய்தி தொடர்பாளரோ இல்லை தாவேக்காவோட நிர்வாகியோ கிடையாது. இது தப்புங்கன்னு பத்திரிகையாளராக தவறுதாலான செய்திகள்னா அது தவறு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஸ்ட்ராட்டஜி டீமுங்கிறவங்க எதையுமே கையில் எடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் உங்களுக்கு தெரியும், அதில் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களோ, ஸோ இதுதான் பொலிட்டிக்கலுக்கான ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் செய்யும். அதை எப்படி முறியடிக்க போகிறாங்கங்கிறது தான் எதிர்கட்சியுடைய வேலை. இதுதான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கக்கூடிய சவால். இதுதான் பாலிடிக்ஸ். இப்போ தாவேக்கா ஃபேக் நியூஸே உங்களுடைய வாதத்துக்கு ஃபேக் நியூஸ் போகுது அப்படின்னா அது எந்த மாநிலத்திற்கு போகுது, அந்த மாநிலம் ஆளுகின்ற கட்சி என்ன செய்யுது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி என்ன செய்யுதுங்கிறதா வாதம். அவங்க 2 பேரும் அசல்ட்டாக இருந்தாங்கன்னா இது பரப்பப்பட்டு இன்னைக்கு ஆட்சியில் அடுத்த முறை ஆட்சியில் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடான ஒரு கட்சி தானே அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வரும். உங்களுக்கு புரியுதா? அப்போ இது தேசிய அரசியல். அப்போ இங்கே எப்படி 5 வருஷம் மக்களுடைய பலன் எப்படி தாவேக்கா தருதோ அடுத்த முறை தாவேக்காவை ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா இருந்தால் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறோம்னா தேசிய அரசியலை நோக்கி தாவேக்காவின் நகர்வுங்கிறது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் மாற்றம் மாணிக்கம் தாகூரோ போகிறாங்க. மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேருமே உற்ற நண்பர்கள். இப்போ டெல்லியுடைய தலைமையுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்க போகுது. இதற்கு முன்பு செல்வ பெருந்தகை திமுகவுடைய உற்ற நண்பன் பேசப்பட்டது காங்கிரஸ் வட்டாரங்கள்லேயே. மாணிக்கம் தாகூரே செல்வ பெருந்தகைக்கு எதிராக பல இடங்களில் பல விஷயங்களை செஞ்சாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகிறது. இப்போ இதெல்லாம் முறியடிக்கப்படுகிறது. இன்னைக்கு செல்வ பெருந்தகை எல்லா மீட்டிங்கில் உட்கார வைப்பாங்களா?
முடியாது. அப்போ காங்கிரஸ் மேலிடம் என்ன செய்ய போகுது, என்ன நடவடிக்கை எடுக்க போகுது திமுகவுக்கு தெரிய போகிறதில்ல. உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுக்குவாங்க. அப்போ நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப தேசிய அரசியலை நோக்கி தாவேக நகருதுங்கிறத பார்க்குது. காங்கிரஸ் அதாவது வந்து ஐசியூவில் இருந்த காங்கிரஸை மீண்டும் உயிர் கொடுத்துருக்கு தாவேகா. அப்போ தாவேகாவை வைத்து தான் காங்கிரஸ் அவங்களுடைய அடித்தளத்தை தேசிய அரசியலில் முன்னெடுக்க போகிறாங்க. அந்த வெளிப்பாடு தான் நான் இப்போ எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அடுத்து யார் நமக்கு யார் உயிர் கொடுப்பா, அடுத்து இவரை வைத்து உயிர் கொடுக்கலாமா, அப்போ விஜயை தேர்ந்தெடுக்குது காங்கிரஸ். புரியுதா? இதுதான் விஷயம். இப்போ விஜயை தேர்ந்தெடுத்த காங்கிரஸ்க்கு உதவியாக இருக்கக்கூடிய விஜய் அரசுக்கு எதிராக பாஜக எதுவுமே செய்யலையா அப்படின்னா இங்கே தான் ஒரு கேள்வி. பாஜக இப்போ தான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான அடித்தளம் தான் அர்லேக்கர் வந்து ஆளுநர் வந்து 2 நாள் முன்னாடி குலைச்சல் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த வைகை அணை விஷயமாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. உடனே வந்து நிர்மல்குமார் அதை மறுக்கிறாரு. ஆளுநருக்கு அதற்கான வேலை கிடையாதுங்கிறத விஷயம். உடனே ஆளுநர் அடுத்த நாள் என்ன சொல்றாரு, நாங்கள் இந்த அரசுடன் மக்கள் எந்த நேரத்திலும் ஆளுநர் மாளிகையை நோக்கி வரலாம், இது ஆளுநருடைய வேலையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ காங்கிரஸ்க்கு யார் உறுதுணையாக இருக்கிறாரோ, காங்கிரஸ்க்கு யார் உற்றத்தோழனாக இருக்கிறாங்களோ அவர்களை அட்டாக் செய்யக்கூடிய வேலையை பாஜக செய்யும். அதை தமிழ்நாட்டில் தொடங்கிருச்சுன்னு சொல்கிறேன். தாவேகாவுக்கு எதிராக திமுக செயல்படுதோ இல்லையோ, இனி காலங்களில் பாஜக அதிகமாக செயல்படும். இது தாவேகாவுக்கும் ஒரு சவாலான நேரம் தான். ஆனால் இந்த சவால்களையும் சமாளித்து தாவேகாவுடைய அந்த ஆட்சி அதிகாரம் அடுத்த கட்ட சூழல் எப்படி நகருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது திமுக எதை நோக்கி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய விசிக தலைவரும் நேற்று சொல்லிட்டாரு. ஆல்ரெடி வைகோ இருக்காரு, ஐஎம்எலும் சொல்லிடுச்சு. கம்யூனிஸ்டுகள் 2 தரப்புகள் சொல்லிட்டாங்க, ஒரு தரப்பு திமுக இருக்குது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வலுவான கூட்டணியை தாவேகா அமைச்சிருச்சு. இது நம்மளுடைய பார்வை. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது. பாமகவுடைய தலைவர் இன்னைக்கு பார்த்துட்டாரு. ஒருவேளை பாமக அன்றைய சூழலில் திருமாவளவன் ஏதாவது ஒரு இப்போ திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில் பாமக வராது, பாமக இருக்கக்கூடிய திருமாவளவன் வராது. ஒருவேளை தாவேகா இருவரையும் இணைத்து வைத்துட்டாருங்கன்னா இது ஒரு பெரிய மாயையா? அண்ணன் திருமாவும் செஞ்சுட்டாரு, அன்புமணி ஒரே மேடையில் 2 பேரும் கை கோத்து நிற்கிறாங்க அப்படின்னா திமுக அதிமுக செய்யாத அரசியல் தாவேகா செஞ்சிருச்சே, இப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. அப்போ இது ஒரு பார்வை. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாருங்கள், தாவேகாவுடைய அரசியல் நகர்வுங்கிறது தேசிய அரசியலை நோக்கி நகர்கிறது, நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்கிறது. ஆனால் இன்னும் இங்கே திமுக இந்த தமிழ்நாட்டு அரசியல்லையே இருக்காங்கிறத நமக்கு ஒரு பார்வையாக சொல்ல வரோம். அப்போ அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்குது. அப்போ திமுக யாரோட கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும்? ஒரு பெரிய கேள்விக்குறி. நாடாளுமன்ற தேர்தலை திமுக எப்படி சமாளிக்க போகுது? ஒருவேளை தேசிய அரசியலில் காங்கிரஸ் பாஜகங்கிறத ஒரு சண்டை இருக்குது. ஒருவேளை திமுக நின்று 40 வெற்றி பெற்றுச்சுன்னா, பாஜக தலைமையில் மேலே வெற்றி பெற்றுச்சுன்னா, திமுகவுடைய அந்த 40 எம்பிகளோட நிலைப்பாடு என்ன? இப்போ இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல, இதற்கெல்லாம் திமுக தான் பதில் சொல்லணும். அப்போ தேசிய அரசியலை நோக்கி தாவேகா நகரும்போது திமுக மட்டும் ஏன் தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலைகளை செய்யணும்னு தாங்க நம்ம கேள்வி வைக்கிறோம். அப்போ இதை தான் நான் சொல்ல வரேன். அதிமுகவே முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆதரவு தரோன்னு சொல்லக்கூடிய திமுக இப்போ சமீபத்தில் தாவேகா அரசுக்கு எதிராக திமுக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இணைந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ 2023 நாடாளுமன்ற தேர்தலையும் இதை தான் முன்வைப்பார்கள். திமுக அதிமுக இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும். அந்த கூட்டணி யாருடைய கூட்டணியாக இருக்கும்? யாருடைய வெற்றி கூட்டணியாக இருக்கும்? ஒருவேளை 20 தொகுதிகள் வெற்றி பெற்றால் திமுகவும் அதிமுக 20 தொகுதிகள் வெற்றி பெற்றால் யாருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும்? இப்போ பாஜக தான். அப்போ தாவேகா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இவ்வளவு ஒரு பெரிய சூழல் நெருக்கடியில் திமுகவும் சிக்கியிருக்கு. தாவேகாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக பாஜக கொடுத்துட்டு இதுதான் விஷயம். ஆனால் தாவேகாவை தொட்டவர்களை விஜய் விடுவதில்லைங்கிறது அவரோட ஸ்டாண்டாக வச்சிருக்காரு. அப்போ பாஜக குடைச்சல் கொடுக்குது, அதற்கான வேலைகளை தான் தாவேகா செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். பாஜக எதிராக வந்து டெல்லி அரசியல் வரைக்கும் எமர்ஜ் ஆகிறாங்க எடுத்துக்கலாம். பாஜகவை நோக்கி அரசியல் செய்ய ஆர்வம் காட்டிவிட்டார் விஜய்ங்கிறத நம்மளுடைய பார்வை. இன்றைக்கு அடுத்த பிரதமர் மோடியா விஜயாங்கிற பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுக்கக்கூடிய சூழல் அதே நார்த் இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு காசி வீதிகளில் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட யூபியில் அயோத்தியில் காசியில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எங்கே பாஜகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல யார் அடுத்த பிரதமர்னு கேட்குறாங்க. விஜய் 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 விஜய்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி தாவேகா நகருதுங்கிறத பாருங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு பொருள் தேவை, அந்த ஆயுதம் தான் விஜய்ங்கிறனா. இப்போ ஆயுதமாக விஜய் பயன்படுத்த போகிறார். இன்றைய தினம் நீங்கள் ஒரு நெறியாளராக நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் போன இடத்திற்கே 108 இடங்கள், 22 தொகுதிகளும்
20 தொகுதிகளுக்கு உள்ள மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டில் தான் தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் தோத்துருக்காங்க. ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றாங்க தனி பெரும்பான்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. இதே 20 நாள் 234 தொகுதிக்கும் விஜய் சென்றிருந்தாருன்னா தாவேக்காவுடைய இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருந்திருக்கும்? அது தெரிஞ்சு இருக்கலாம். 160லேருந்து 170 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. இதே கான்செப்ட் தான் நார்த் இந்தியாவில் இப்போ எடுக்க போகிறாங்க. ராகுல் விசஸ் விஜய். ராகுல் போகிறப்ப ஒரு அலை இருந்துச்சு, ராகுலுடன் விஜய் கை கோர்த்து போகும்போது எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பேசிக்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வருடங்கள் இருக்கு. அப்போ ராகுலும் விஜயும் இணைந்து உத்தரப்பிரதேசம் போகிறாங்க. கூட அகிலேஷ் யாதவ் இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் நடக்கும், இப்படி தான் நடக்கக்கூடியது. அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவர் பட்டாளம் இருக்கிற போது அந்த மக்களுக்கு எது தோணும்? ஏன்னா ஆல்ரெடி விஜய் யாருங்கிறத கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு, அது ஃபேக்கோ ஒரிஜினலோ அதெல்லாம் விட்டுருங்க. விஜய்ங்கிறவர் யார்? யூபியில் தெரிஞ்சிருச்சா, மகாராஷ்டிராவில் தெரிஞ்சிருச்சா, ராஜஸ்தானில் தெரிஞ்சிருச்சா, அந்த வேலையை தொடங்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் பிரச்சாரத்திற்கு போகிறப்ப விஜய் வரார் தான் பேச்சு வரும். புரியுதா? இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க தொடங்கிட்டாங்க. இன்னும் திமுக இன்னும் லோக்கல்ல இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஸோ கொஞ்சமாவது யோசிங்க. திமுகவுடைய தோல்விக்கு முழுமையான காரணம் என்னங்கிறத நம்ம பாருங்கன்னு சொல்ல வரோம். தொடர்ந்து திமுகவுடைய தோல்வி என்ன, திமுகவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை யோசிச்சு நகருங்க. கூட்டணி கட்சிகளை இன்றைக்கு நீங்கள் எது வேணால் பேசலாம், ஆனால் நீங்கள் தான் அனுப்புனேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த நெருக்கடின்னு ஒவ்வொரு தலைவர்களும் பேசுகிறாங்கல்ல, இதெல்லாம் திமுகவுக்கு தானே பாதிப்பு. இது திமுக பேசினால தானே இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து விலகின கட்சிகள் பேசக்கூடிய சூழல் இருக்கு. அப்போ இவங்க பேசாமல் இருந்தால் அவங்க பேசாமல் இருந்திருப்பாங்கல்ல, அதையே வெளிப்படுத்தணும்னு நான் கேட்குறேன். ஒட்டு மொத்தமாக இப்போ தாவேக்காவை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி திமுக தான் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பத்திரிகையாளராக நான் ஏற்றுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி யூனிஸ். நன்றி யூனிஸ்.